இந்த Flipkart ஆஃபர்ல டாப் 5 phones under 10,000 கேட்டகரியில இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல 5வது பிளேஸ்ல இருக்குது Infinixோட Smart 8 HD. இது வந்து ஒரு 4G ஃபோன் தான். இதோட பிரைசிங் 5699 ரூபாய். இந்த பிரைஸ்க்கு வர்த்தான ஸ்பெக்ஸ் தான் இதுல இருக்கு. Unisoc-ஓட T606 என்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. டெய்லி டாஸ்க்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இங்க 3GB 64GB வேரியன்ட் இருக்கு. அதாவது 3GB RAM 64GB கான ஸ்டோரேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் HD டிஸ்ப்ளே தான். ஆனா பஞ்சுவல் கொடுத்திருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இங்க கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 13 மெகாபிக்சலுக்கான பேக் கேமராவும் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. இது ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த பட்ஜெட்ல டுவல் ஸ்பீக்கர் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் யாருமே கொடுக்காதது. இந்த செக்மெண்ட்ல இவங்க கொடுத்திருக்காங்கன்றது மிகப்பெரிய பிளஸ். இங்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 10 வாட்கான சார்ஜர் வந்து பாக்ஸ்லயே இருக்குன்றது ஒரு பாசிட்டிவ். நெக்ஸ்ட் இந்த செக்மெண்ட்ல நாலாவதா இருக்கிறது POCO M5. இதோட பிரைசிங்னு பார்த்தோம்னா 4GB 64GB 6999 ரூபாய்க்கு இங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. MediaTekோட G99 யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க Full HD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்டோட வருது. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. Corning Gorilla 3 இருக்கு. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான பேக் கேமராவும் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெபாசிட்டின்னு வரும்போது 5000 mAh பேட்டரியும் 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இதுல சப்போர்ட் இருக்கு. இதுல ஒரே ஒரு நெகட்டிவ் Android 12ஓட பாக்ஸ்ல வரும். இது Android 13 வரையும் அப்டேட் கிடைக்கும். ஆனால் அது பின்னாடி பெருசாக அப்டேட் இருக்காது. ஆனால் அந்த 7000 ரூபாய் பட்ஜெட்டில் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான எல்லா ஸ்பெக்குமே இதில் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் 3வது இடத்துல இருக்கிறது ஒரு 5G ஃபோன். அந்த ஃபோன் சாம்சங்கோட F14 5G. இது வந்து இப்போ 9499க்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 4GB 128GB கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ராசஸர் பார்த்தோம்னா அவங்களோட ஓன் இன்ஹவுஸ் ப்ராசஸர் 1330 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர்னு சொல்லலாம். இதோட டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா இங்கே 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இது 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இங்க கேமராஸ் 50 மெகாபிக்சலுக்கான பேக் கேமராவும் 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்திருக்காங்க. கேமராஸ் பேக்ல நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்ல ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இங்க பேட்டரி கெபாசிட்டியும் மேசிவா இருக்கும். பேட்டரி லைஃப்க்காக ஒரு ஃபோன் எதிர்பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கான ஃபோனா இருக்கும். ஸ்கிரீன் ஆன் டைம் அசால்ட்டா ஒரு 8 ல இருந்து 9 மணி நேரம் வரும். இங்க 6000 mAh பேட்டரி பவரும் 25 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ்ல சார்ஜர் இருக்காது. இந்த செக்மெண்ட்ல அடுத்ததா பார்க்க போறது MOTO G34 5G. இந்த ஃபோன் வந்து அட்டகாசமான டீல் தான். ஆனா ஒரே ஒரு குறை தான் இருக்கு. இங்க ஸ்பெக்ஸ்னு பார்த்தோம்னா Snapdragonோட 695 யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்ப்ளே HD டிஸ்ப்ளே தான். 120Hz கான ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இங்க பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 18 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பாக்ஸ்ல 20 வாட்கான சார்ஜர் வந்துரும். கேமராஸை பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான பேக் கேமராவும் 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமராவும் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும். பேக் கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் இங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வருது. ஆனா ஒரே ஒரு குறை டிஸ்ப்ளே. இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது POCO M6 Pro 5G. இது 4GB 128GB வேரியன்ட் 10000 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு இங்க Snapdragonோட 4 Gen 2 யூஸ் பண்ணிருக்காங்க. இது 4 nanometerக்கான ப்ராசஸர். இது ஓரளவுக்கு 695க்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணும். இங்க கேமிங் ஒரு 40 FPS வரையும் ப்ளே பண்ண முடியும் இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணி. ஹீட்டிங் ஓரளவுக்கு மைல்டா நோட்டீஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இங்க டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்கான ஃபுல் HD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. கேமராஸ்க்கு 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவும் 50 மெகாபிக்சல் பேக் கேமராவும் கொடுத்திருக்காங்க. பேட்டரியும் குறை வைக்கல. 5000 mAh பேட்டரியும் 18 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. 22 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. இது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான். சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஆனா ஓரளவுக்கு நல்ல லவுடா தான் இருக்க மாதிரி இருக்கு. Android 13 அவுட் ஆஃப் த பாக்ஸோட வருது. Android 14 வரையும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி சாஃப்ட்வேர் அப்டேட் எந்த அளவுக்கு இருக்குன்றத பத்தி பெருசா அஃபிஷியல் அப்டேட் எதுவுமே கிடையாது. மற்றபடி இது ஒரு 10,000க்கு சம ஒர்த்தான டீல். நம்பர் 1 இதை நீங்க செலக்ட் பண்ணலாம். MOTO G34 5G நம்பர் 1 இருந்திருக்க வேண்டியது அந்த ஒரே ஒரு பாயிண்ட் டிஸ்பிளே மட்டும் பார்த்தோம்னா இந்த ஃபோனை நம்ம ஃபர்ஸ்டா நீங்க செலக்ட் பண்ணலாம். இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.